ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. அல்ஜிப்ரா சீரீஸில் நம்ம இன்னைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். இதில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த அதே ஏக்யூ ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் சிக்யூ மைனஸ் த்ரீ ஏபிசி இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணக்கூடிய கொஷின் தான் இதுலேயும் கண்டினியூ பண்ண போகிறோம். பட் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி போன கிளாஸ்லேயே பார்த்தாச்சு, இந்த ஏக்யூ ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் சிக்யூ மைனஸ் த்ரீ ஏபிசிக்கு 4 ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த 4மே ஒரே ஃபார்முலாவோட ரிசல்ட் தான். அப்போ இந்த 4மே நான் என்ன பண்ணிக்கலாம்னா எதுனாலும் எது கூடனாலும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் எந்த ஃபார்முலாவை எந்த ஃபார்முலா கூட ஈக்குவேட் பண்ணாலும் நமக்கு தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ஈக்குவல் டு செகண்ட் ரிசல்ட், செகண்ட் ரிசல்ட் ஈக்குவல் டு தேர்ட் ரிசல்ட், தேர்ட் ரிசல்ட் ஈக்குவல் டு ஃபோர்த் ரிசல்ட். இப்போ இந்த 4ஐயும் எது கூட எதனாலும் நான் என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவையும் லாஸ்ட் ஃபார்முலாவையும் எடுத்துக்கிறேன். இது ரெண்டும் என்னவா தான் இருக்கும்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் எடுத்து தனியாக எழுதும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ. இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இது கண்டிப்பாக ஃபோர்த் ஃபார்முலாக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஃபோர்த் ஃபார்முலாவில் என்ன இருக்கு? ஏ பிளஸ் பி பிளஸ் சி divided by 2, so a minus b the whole square plus b minus c the whole square plus c minus a the whole square. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நான் ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த ஏ பிளஸ் பி இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சி எனக்கு என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுல இருந்து எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது. என்னதுன்னு பாருங்க, இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ. இதோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 1/2 a minus b the whole square plus b minus c the whole square plus c minus a the whole square. ஓகேவா? இப்போ இதை யூஸ் பண்ணி இனி வரக்கூடிய கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போறோம். இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இது நமக்கு இதுக்கு முன்னாடி படிச்ச ஃபார்முலால இருந்து தான் இதை டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதை யூஸ் பண்ணி நமக்கு என்னென்ன கொஸ்டின் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நேராக கொஸ்டின்குள்ள போயிடுறேன். இந்த கொஸ்டின்ல பாருங்க, a equal to 2022, b equal to 2021 and c equal to 2020. Then value of a square plus b square plus c square minus ab minus bc minus ca. ஓகே, இதோட வேல்யூ என்ன? அவங்க கேட்டது 1/2 a minus b the whole square plus b minus c the whole square plus c minus a the whole squareக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி இது பார்த்தீங்கன்னா அதை தான் இதில் எழுதி வச்சிருக்கோம். இதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ நமக்கு 1/2 a minus b the whole square plus b minus c the whole square plus c minus a the whole squareக்கு ஈக்குவலாக இருக்க போகுது. இது அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். 1/2 a minus bனா ஏங்கிறது எனக்கு 2022, பிங்கிறது 2021. அப்போ a minus bனா எனக்கு -1 கிடைக்கும். ஸோ -1 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 1. b minus cனா 2021 minus 2020. எனக்கு 1 கிடைக்குது. 1 ஸ்கொயர் 1 தான். இந்த c minus a 2020 minus 2022. இப்போ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 2 கிடைக்கும். -2 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 4. இப்போ ஃபைனலாக என்ன ஆகுது? 1/2 இது ஒரு 6 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 3 கிடைக்கும். கிளியரா? இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3. கிளியரா? ஸோ இப்போ இதே கொஸ்டினை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்ண போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணியிருப்போம்னா ஜஸ்ட் ரிமைண்ட் பண்றதுக்காக எழுதுறேன். ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abc இதோட வேல்யூ 9bd ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். இது எப்போ அப்படின்னா இஃப் a, b, c ஆர் இன் ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருந்ததுன்னா இந்த ஷார்ட்கட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு? a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abc. இங்கே அதே தான் உங்களுக்கு அதே மாதிரி ஏபிசி ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருந்தது அப்படின்னா நீங்க a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி
மைனஸ் பிசி மைனஸ் சிஏ கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்னா 3d ஸ்கொயருங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது டைரக்ட் ஷார்ட்கட்டு. 3d ஸ்கொயர் யூஸ் பண்ணணும்னா நமக்கு ஏபிசி வந்து எதில் இருக்கணும்? ஏபியில் இருக்கணும். இங்கே டிங்கிறது என்னன்னா டிஃபரன்ஸ். இப்போ இந்த கொஷினே எடுத்துக்கோங்க. இந்த கொஷினில் ஏ வந்து எனக்கு 2022, பி வந்து 21, சி வந்து 20. அப்போ என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏலேருந்து பி 1 டிக்ரீஸ் ஆயிருக்கு, பியிலேருந்து சி வந்து 1 டிக்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இது கண்டிப்பாக ஏபியில் தான் இருக்கு. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் டியோட வேல்யூ என்னன்னா 1. ஓகேங்களா? டியோட வேல்யூ வந்து இந்த டிஃபரன்ஸ் எவ்வளவோ அதை தான் நான் டின்னு எடுக்க போகிறேன். டியோட வேல்யூ 1. அப்போ இவங்க கேட்ட அந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ வந்து நான் எப்படி எழுதிக்கலாம்? 3d ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். டியோட வேல்யூ 1னா 3 × 1. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன தான்? 3 தான். கிளியரா? இது வந்து நான் ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டாலும் எனக்கு 3 தான் வருது, ஷார்ட்கட் அப்ளை பண்ணாலும் எனக்கு 3 தான் வருது. கிளியரா? அந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணணும்னா கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து எப்படி இருக்கணும்? ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருக்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல பாருங்க. ஏ 2015, பி 2014, சி 2013. என்ன ஆகுது? 1 டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டி வந்து 1. இதுவும் எனக்கு எதில் தான் இருக்கு? ஏபியில் தான் இருக்கு. இப்போ கேட்டது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் இசட் எக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா படி என்ன தான்? 3d ஸ்கொயர் தான் நம்ம படிச்ச ஷார்ட்கட் படி. அப்போ இந்த கொஸ்டினுக்கு d1 போட்டால் ஆன்சர் என்ன தான் கிடைக்கும்? 3 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் பாருங்க. ஏ வந்து 101, பி 102, சி 103. என்ன ஆகுது? 1 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு டி ஈக்குவல் டு 1 தான். ஸோ ஏபியில் தான் இருக்குது. ஸோ 3d ஸ்கொயர்னா இதுக்கு ஆன்சர் என்ன தான்? 3 தான். ஓகே, ஸோ எல்லாமே சேம் ஃபார்மெட்டில் தான் கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ண தேவையே இல்லை. பார்த்த உடனே என்ன ட்ரிக்குன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இது பாருங்க. எக்ஸ் 32, ஒய் வந்து 33, இசட் வந்து 35. இப்போ இது ஏபியான்னு கேட்டிங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஏபி இல்லை. ஓகேவா? இது வந்து ஏபியில் இல்லை. ஏன்னா எக்ஸ்லேருந்து ஒய் வந்து 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒய்யிலேருந்து இசட் வந்து 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல எனக்கு என்ன கேட்குறாங்க? எக்ஸ் கியூ பிளஸ் ஒய் கியூ பிளஸ் இசட் கியூ மைனஸ் 3xy இசட் கேட்குறாங்க. சரியா? அந்த ஃபார்முலாவை எழுதணும். எக்ஸ் கியூ பிளஸ் ஒய் கியூ பிளஸ் இசட் கியூ மைனஸ் 3xy இசட்னா x plus y plus z divided by 2 a minus b the whole square plus b minus c the whole square plus c minus a the whole square. ஓகேவா? இப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். பாருங்க, a plus b plus c னா 32 plus 33 plus 35 னா எனக்கு 100 கிடைக்கும். ஸோ 100 by ப்ராக்கெட்ல a minus b, அதாவது சாரி இது எல்லாமே ஏபின்னு எழுதிட்டேன், xyன்னு எழுதிருக்கணும். x minus y, y minus z, z minus x. ஓகேவா? ஸோ x minus y னா 32 minus 33 னா minus 1, ஸ்கொயர் பண்ணால் 1 கிடைக்கும். 33 minus 35 னா minus 2, ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும். 35 minus 32 னா டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னா 3 இருக்கு. 3 ஸ்கொயர் நமக்கு எவ்வளோ? 9 வரும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே நான் கேன்சல் பண்ணிட்டேன். எனக்கு 50, இது ஆட் பண்ணால் 14, 50 into 14னா நமக்கு ஆன்சர் வந்து 700. இல்லையா? இதில் வந்து நம்ம அந்த ஃபார்முலா 9bd ஸ்கொயர் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இல்லை. நெக்ஸ்ட் ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா 1/2 ஏ பிளஸ் பி பிளஸ் சி a minus b the whole square plus b minus c the whole square plus c minus c the whole square கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி படித்தேன் இல்லையா 2 ஃபார்முலா. சரி, இந்த ஃபார்முலாவில் இருக்கு இல்லையா, இதில் நான் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் எதை கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா a plus b plus c கொடுத்துருக்காங்க. சரி நிமிஷம்,
அவங்க கொடுத்தது வந்து a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அது போக ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ கொடுத்துருக்காங்க. தென் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 4வது ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸோ நான் இதில் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவையும் இந்த லாஸ்ட் ஃபார்முலாவையும் தான் கனெக்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் கனெக்ட் பண்ணி எழுதலாம். எழுதுறேன், எப்படி எழுதுறேன்னு பாருங்க. ஓகே, என்ன கேட்டிருக்கிறது என்ன? a பிளஸ் பி பிளஸ் சி divided by 2 a minus b the whole square plus b minus c the whole square plus c minus a the whole square. இதுதான் நம்மளோட fourth result. இதை நான் first result கூட ஈக்குவேட் பண்றேன். a square plus b square plus c square ஆக்சுவலா எப்படி இருக்குன்னா மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏன்னு இருக்கும். மைனஸ் நான் காமனா வெளியே எடுத்துட்டேன்னா ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ, இதுக்கு ஒரு பிராக்கெட் போட்டுக்கலாம். இது ஃபோர்த் ரிசல்ட், இது ஃபர்ஸ்ட் ரிசல்ட், ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிருக்கு. இப்போ எனக்கு தேவை என்ன? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு தேவைன்னா ரைட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிச்சா போதும். ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு என்னெல்லாம் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் இருக்கு, ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இருக்கு. என்ன இல்லை? ஏ பிளஸ் பி பிளஸ் சி இல்லை. அதை நான் என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு இதுல இருந்து கண்டுபிடிக்கணும். இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர்ல இருந்தும் இந்த ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏல இருந்தும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா a plus b plus c the whole square formula. இது என்ன? a square plus b square plus c square plus 2ab 2bc plus 2ca. ஓகேவா? இதுல நம்ம வந்து a square plus b square plus c square ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 20. இப்போ இந்த டேர்ம் எல்லாத்துலயும் 2 பொதுவா இருக்கிறதுனால நான் 2 காமனா வெளியே எடுத்துட்டேன்னா பிராக்கெட்ல என்ன வரும்? ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ வரும். அதோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்தாச்சு? 8ன்னு கொடுத்தாச்சு. 20 பிளஸ் ஒரு 16 எவ்வளவு கிடைக்கும்? 36 கிடைக்கும். எனக்கு a பிளஸ் பி பிளஸ் சி என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்கொயர் அங்கே போச்சுன்னா ரூட் ஆயிடும். ஸோ a பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ நமக்கு எவ்வளோ? 6. அப்படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். a பிளஸ் பி பிளஸ் சி எவ்வளோ? 6. பிராக்கெட்ல ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் அதோட வேல்யூ என்னன்னா 20 மைனஸ் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சியோட வேல்யூ வந்து நமக்கு 8. ஸோ இப்போ 6 இன்டூ 20 மைனஸ் 8னா 12. 12 இன்டூ 6 ஆன்சர் இஸ் 72. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 72. கிளியரா? இதுல ஃபோர்த் ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லா கொஸ்டின்லுமே என்னன்னா இந்த ஒரே இந்த 4 ரிசல்ட்ல இருந்தா மாத்தி மாத்தி எடுத்து ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி கொடுத்துருக்காங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் சி மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சி அண்ட் இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் இது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். கிளியரா? கொஸ்டின் வந்து நமக்கு ஆமா இதுல வந்து நீங்க எந்த ஃபார்முலால இருக்குன்னு பாத்தீங்கன்னா நேரா பார்த்து ஃபார்முலாக்கு போறேன். இந்த தேர்ட் ஃபார்முலா எடுத்துக்கோங்க. தேர்ட் ஃபார்முலால என்ன இருக்கு? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் இருக்கு, ஏ பிளஸ் பி பிளஸ் சி இருக்கு. ஃபோர்த் ஃபார்முலால அவங்க கேட்ட ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர், சி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன்னா தேர்டையும் ஃபோர்த்தையும் கனெக்ட் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டினுக்கு தேர்ட் ஃபார்முலாவும் ஃபோர்த் ஃபார்முலாவும் கனெக்ட் ஆகும். எப்படி ஆகுதுன்னு பாருங்க. ஃபோர்த் ஃபார்முலா என்ன? minus b the whole square plus b minus c the whole square plus c minus a the whole square. இது fourth formula. Third formula என்ன பார்த்திருந்தோம்? Three times of a square plus b square plus c square minus a plus b plus c the whole square. Okay. நமக்கு என்ன தேவை? இந்த டேர்ம் மட்டும்தான் தேவை. இப்போ இதுல இருந்து என்ன ஆயிடும்? இந்த a plus b plus c by 2 இந்த a plus b plus c by 2 வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா
நமக்கு தேவையானது என்ன அவங்க கேட்டது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் தான் கேட்குறாங்க. ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி இருக்குது நமக்கு 3 டைம்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் எவ்வளோ 155. அப்போ 3 இன்ட்டு 155 மைனஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஸ்கொயர் அது எவ்வளோ 19 கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது 19 ஸ்கொயரால் மைனஸ் 1. இப்போ 3 இன்ட்டு 155னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 465 மைனஸ் இது வந்து 361. 19 ஸ்கொயர் வந்து 361. டிஃப்ரென்ஸ் வந்து அப்போ எவ்வளோ வருது 104. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 104. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் எப்படி பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abc வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் சி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஃபோர்த் ரிசல்ட்டை யூஸ் பண்ணணும். ஃபோர்த் ரிசல்ட் படி ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abc ஈக்குவல் டு a plus b plus c divided by 2 bracketல a minus b the whole square plus b minus c the whole square plus c minus a the whole square. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதோட வேல்யூ 405 கொடுத்தாச்சு. a plus b plus c வந்து நமக்கு 15. ஸோ 15/2. இப்போ இந்த டேர்ம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் ஆர்னு வச்சுக்கிறேன். ஸோ ஓகே, இது ஆர்னு எழுதிக்கலாம். இந்த ஆரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது 15 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 40க்குள்ள 15 வந்து 2 டைம்ஸ் இருக்கும். அடுத்து ஒரு 7 டைம்ஸ் 105. இப்போ 17 அங்கே போயிடுச்சுன்னா ஆர் ஈக்குவல் டு 54. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 54. கிளியரா? ஸோ டேரெக்டாக ஃபோர்த் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த செகண்ட் டேர்ம் ஃபுல்லாக கேட்குறாங்க. அந்த செகண்ட் டேர்ம் ஃபுல்லாக திரும்ப எழுதுறதுக்கு பதிலாக ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக வச்சுக்கிட்டேன். அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 54. இந்த கொஸ்டினுக்கான வேல்யூ வந்து 54. ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் சேம் கொஸ்டின் தான். ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூ மைனஸ் 3abc ஈக்குவல் டு 405. இங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் சி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் வந்து 54 கொடுத்துருக்காங்க. என்ன கேட்கறாங்கன்னா a பிளஸ் பி பிளஸ் சி கேட்கறாங்க. போன கொஸ்டினே தான் மாத்தி, போன கொஸ்டின்ல a பிளஸ் பி பிளஸ் சி கொடுத்துட்டு இந்த செகண்ட் டேர்ம் என்னன்னு கேட்கறாங்க. இந்த கொஸ்டின்ல இந்த செகண்ட் டேர்ம் கொடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் a பிளஸ் பி பிளஸ் சி என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ சேம் ப்ரொசீஜர் தான், அதே மாதிரி அப்படியே சால்வ் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு 15 கிடைக்கும். ஓகேவா? ரெண்டும் ஒரே கேள்வி தான், மாற்றி கொடுத்துருக்காங்க. டேட்டா வந்து மாற்றி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ கொஸ்டினை சால்வ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து உங்களுக்கு 15 கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, சரி. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏபிசின்னு கொடுக்காம வேல்யூஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, நான் வந்து 59 வந்து ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? 59 வந்து ஏன்னு வச்சுப்போம். அப்போ இது வந்து என்னது ஏ கியூப். 59 இன்ட்டு 59 இருக்குது. அப்போ இது ஏ கியூப் ஃபார்மெட்டில் இருக்குது. 54 பின்னு வச்சிட்டோம்னா இது பி கியூப் ஃபார்மெட்டில் இருக்குது. 57 வந்து சின்னு வச்சிட்டோம்னா இது சி கியூப் ஃபார்மெட்டில் இருக்குது. மைனஸ் உங்களுக்கு என்ன இருக்குது 3abc. அப்போ எனக்கு மேலே நியூமரேட்டர் எப்படி இருக்குன்னா ஏ கியூப் ப்ளஸ் a cube plus b cube plus c cube minus 3abc அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கு. டினாமினேட்டரில் என்ன இருக்கு a plus b plus c இருக்கு. ஸோ இப்படி இருக்கு. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ நான் மேலே இருக்கிறத நான் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், இதில் நான் ஃபோர்த் ஃபார்முலா யூஸ் பண்ணாதான் எனக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துட்டாலே நான் ஃபோர்த் ஃபார்முலா தான் போகணும். ஸோ a plus b plus c divided by 2 a minus b the whole square plus b minus c the whole square plus c minus a the whole square. அப்போ மேலே இருக்கிறத ஃபோர்த் ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. டினாமினேட்டரில் என்ன இருக்கு a plus b plus c இருக்கு. இந்த a plus b plus c இந்த a plus b plus c கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக என்ன மட்டும் இருக்கும் 1/2 இந்த a minus b the whole square plus b minus c the whole square plus c minus c the whole square இருக்கும். அது நமக்கு a தெரியும் 59, b 54, c 57. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் பாருங்க a minus b னா 59 minus 54. டிஃபரன்ஸ் எவ்வளோ 5. 5 ஸ்கொயர்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும் 25. ப்ளஸ் அடுத்த b minus c 54 minus 57. அப்போ எனக்கு -3 கிடைக்கும். ஸ்கொயர் பண்ணால் 9. அடுத்த c minus c 57 minus 59னா -2. ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ 4. ஸோ இது ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது 25 ப்ளஸ் ஒரு 9னா 34
34 38 கிடைக்கும். ஸோ 38 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணால் ஆன்சர் எவ்வளோனா 90. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 90. கிளியரா? சிம்பிள் தான். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, இது பாருங்க, ஏபிசி வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா மேலே ஏக்யூ பிளஸ் பிக்யூ பிளஸ் சிக்யூ மைனஸ் 3 ஏபிசி இருக்கு. ஸோ அப்போ நான் டேரெக்டாக எழுதுறேன். மேலே இருக்கிற ஃபார்முலாவை ஃபோர்த் ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பெண்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை 2. இங்கே ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் சி மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்தது அப்படியே எழுதிக்கிறேன். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் சி மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? சரி, இப்போ மேலே இருக்கிறதா ஃபோர்த் ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கீழே இருக்கிறத அவங்க கொடுத்தது அப்படியே எழுதிட்டேன். அப்போ கீழே இருக்கிற டேர்மும் மேலே இருக்கிற இந்த டேர்மும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக என்ன மட்டும்தான் இருக்கும்னா உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை 2 தான் இருக்கும். அப்போ ஏயோட வேல்யூ என்ன 25, பியோட வேல்யூ 15, சியோட வேல்யூ மைனஸ் 10ங்கிறனால மைனஸ் 10 டிவைடட் பை 2. இப்போ சால்வ் பண்ணும்போது 25 30 40, 40 மைனஸ் 10 என்ன 30, 30 பை 2 எவ்வளோ கிடைக்குது? ஆன்சர் 15. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 15. கிளியரா? ஆப்ஷன் டி 15. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் சி கியூப் மைனஸ் 3abc ஈக்குவல் டு 0 தென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் ஒன்று பார்த்தாகணும். சரியா? ஸோ இது முக்கியமான கான்செப்ட். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ ரெண்டு கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலாவே எழுதிடலாம். என்ன ஃபார்முலா? நம்ம படித்த ஃபார்முலா தான். ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abc இது இருக்குல்ல, இதோட ஃபோர்த் ரிசல்ட் எழுதுறேன். ஃபோர்த் ரிசல்ட் என்ன வரும்? 1/2 இன்டூ a plus b plus c into a minus b the whole square plus b minus c the whole square plus c minus a the whole square. ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் ஃபார்முலாவை இதில் எழுதி வச்சிருக்கேன். இப்போ இந்த ஃபார்முலா வச்சு ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். என்ன கான்செப்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இப்போ இந்த ஃபார்முலாவில் நான் என்ன பண்ண போறேன்னா இஃப் a plus b plus c ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ண போறேன். இந்த இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கோங்க. இந்த ஃபார்முலாவில் ஒருவேளை இந்த a பிளஸ் பி பிளஸ் இருக்குல்ல, இதோட வேல்யூ வந்து ஒருவேளை 0 நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதோட வேல்யூ 0னா என்ன ஆகிடும்? இந்த வேல்யூக்கு நான் 0 போட்டால் மற்ற இது கூட இது ரெண்டும் மல்டிபிள், இந்த 1/2 இன்டூ a பிளஸ் பி பிளஸ் சி இன்டூ இந்த டேர்ம் இருக்கு. அப்போ இந்த a பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ 0 ஆயிட்டாலே இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக என்ன ஆகிடும்? எனக்கு கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். இப்போ இந்த ஃபார்முலா எப்படி மாறிடும்னு பாருங்க. a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abc ஈக்குவல் டு 0ன்னு மாறிடும். ஸோ கண்டிஷன் படி என்ன? நீங்கள் வந்து a பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0னா உங்களுக்கு a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abcயோட வேல்யூ என்ன தான்? 0 தான். அல்லது இதை எப்படி எழுதிக்கலாம்? a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் இந்த மைனஸ் 3abc ரைட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் 3abcயா மாறிடும். அப்போ இந்த ரெண்டு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கண்டிஷன் என்னன்னா இஃப் a பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு ரிசல்ட் என்னவா இருக்கும்? ஒன்று a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abc ஈக்குவல் டு 0 அல்லது a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abc. இதை நீங்கள் ரிவர்ஸில் கூட சொல்லிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abc ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக கண்டிஷன் உங்களுக்கு என்னவா தான் இருக்கும்? a பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது முக்கியமானது. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இனி வரப்போகிற கொஸ்டினை பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். இது ரெண்டாவது கண்டிஷன் பாருங்க. ஒருவேளை இந்த இடத்துல எனக்கு a பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0 இல்லை. ஓகேங்களா? நான் கொஞ்சம் சின்னதாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்ன சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரைட் சைட் டேர்மை 0 ஆக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ரைட் சைட் டேர்மை 0 ஆக்கணும். அது 0 ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ இந்த இடத்துல கண்டிஷன் என்ன வைக்க போகிறேன்னு பாருங்க. இஃப் a ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி, அதாவது ஏபிசி இது மூணுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா என்ன நடக்கும்னு பார்ப்போம்.
பாருங்க இது மூணுமே ஈக்குவலா இருந்தா இந்த டேர்ம் எனக்கு 0 ஆயிடும். எப்படி 0 ஆகும் பாருங்க. இப்போ ஏபிசி மூணுமே சேமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ சேம் தான். அப்போ ரெண்டு நம்பர் சேமா இருக்குன்னா நீங்க ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? 0 வந்துடும். ஓகேவா? இப்போ ஏபி ஈக்குவலா இருக்குன்னா டிஃபரன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன 0 தான் கிடைக்கும். 0² 0. பாருங்க பியும் சி ஈக்குவல்னா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். சியும் ஏ ஈக்குவல்னா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா 0 கிடைக்கும். இப்போ 0 + 0 + 0 இந்த டேர்ம் கம்ப்ளீட்டா எனக்கு என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்போ எனக்கு ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சின்னு இருந்ததுன்னா இந்த செகண்ட் டேர்ம் எனக்கு கம்ப்ளீட்டா 0 ஆயிடுது. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன்ங்கிறதுனால இந்த டேர்ம் 0 ஆகும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைடு ஃபுல்லாகவே 0 ஆயிடும். இப்போ எனக்கு எப்படி a + b + c = 0 இருக்கும்போது இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக 0 ஆச்சோ அதே மாதிரி a = b = cன்னு இருக்கும்போது இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக 0 ஆயிடும். அப்போ இந்த இடத்துல எனக்கு ரிசல்ட் எப்படி தான் கிடைக்கும்? சேம் ரிசல்ட் தான். லாஸ்ட் இடத்துல என்ன ரிசல்ட் கிடைச்சதோ அதே தான். என்னன்னா a³ + b³ + c³ - 3abc = 0ன்னு தான் கிடைக்கும். அல்லது a³ + b³ + c³ = 3abcன்னு கிடைக்கும். கிளியரா புரிஞ்சுதா? நீங்க எப்படி படிச்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து a + b + c = 0 இருந்தாலும் சரி, a = b = c அப்படின்னு இருந்தாலும் சரி, உங்களுக்கான ரிசல்ட் என்னவா இருக்கும்? இந்த ரெண்டு ரிசல்ட் தான். a³ + b³ + c³ - 3abc = 0 அல்லது a³ + b³ + c³ = 3abc தான். இதே இது நீங்க ரிவர்ஸ்லையும் சொல்லிக்கலாம். உங்களுக்கு வந்து a³ + b³ + c³ - 3abc = 0ன்னு இருந்ததுன்னா உங்களுக்கு என்னவா இருக்கலாம்? a + b + c = 0வா இருக்கலாம் அல்லது a = b = c இருக்கலாம். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் இனி வரக்கூடிய கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். ஏன்னா இனி வரக்கூடிய கொஸ்டின் வந்து இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. கிளியரா? சரி ஓகே. இப்போ இந்த இடத்துல எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் இருக்குல்ல இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ண போறேன். எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ இது ஆக்சுவலா இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை நான் டெலீட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ நான் வேற பேஜ் போடல. என்னால் இந்த பேஜில் தான் சால்வ் பண்ணி ஆகணும். ஒரு நிமிஷம். இல்லைன்னா இது நம்ம முக்கியமானது. ஓகே சரி இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல எனக்கு பாருங்க என்ன கொஸ்டின் இருக்குன்னா if a³ - b³ - c³ - 3abc = 0ன்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஃபார்முலா படி பார்த்தா ப்ளஸ் ப்ளஸ் தான் இருக்கு. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரீரைட் பண்ண போறேன். ஓகேங்களா? எப்படி ரீரைட் பண்றேன்னு பாருங்க. சரி ஓகே. இது தனியாக வேற கலர்ல எழுதுறேன். இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் இடம் போதும். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் படி எனக்கு என்னன்னா பாருங்க a³ - b³ இருக்கு. அதை நான் என்ன பண்ணிக்கிறேன்? பிளஸ் போட்டு -b⁻3 போட்டுக்கிறேன். பிளஸ் -c⁻3 -3 into a - b - c = 0. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறத தான் நான் அப்படி மாற்றி எழுதிட்டேன். இது இப்போ எப்படி இருக்கு பாருங்க a³ + b³ + c³ - 3abc = 0 ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. ஏக்கு பதிலாக ஏ தான் இருக்கு, பிக்கு பதிலாக -b இருக்கு, சிக்கு பதிலாக -c இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம கண்டிஷன் படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேட்டர்ல இருந்தாலே ரெண்டு ரிசல்ட் வரும்னு சொன்னேன். என்ன ரிசல்ட்? உங்களுக்கு வந்து a³ + b³ + c³ - 3abc வந்து 0 ஆகுதுன்னா உங்களுக்கு ரெண்டு கண்டிஷன். ஒன்று a + b + c = 0வா இருக்கலாம் அல்லது a = b = c இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எனக்கு a = b = c நான் ஒருவேளை ரெண்டாவது கண்டிஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். a = b = c னா bக்கு பதிலாக என்ன இருக்கு? -b. சிக்கு பதிலாக என்ன இருக்கு? -c. ஸோ இது ஒரு ஆன்சரா இருக்கும். ஸோ இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல இல்லை. ஆப்ஷன்ல என்னதான் இருக்கு? a = b = c தான் இருக்கு. நமக்கு என்ன வரணும்? a = -b = -c. ஏன்னா இங்க bக்கு பதிலாக -b இருக்கு, சிக்கு பதிலாக -c இருக்கு. சேம் ஃபார்முலா தான். உங்களுக்கு bக்கு பதிலாக -b-யையும் சிக்கு பதிலாக -c-யையும் சப்ஸ்டியூட் பண்ணதுனால இந்த மாதிரி வந்திருக்குது. ஓகே. அப்போ அவங்க வந்து ரெண்டாவது கண்டிஷனை யூஸ் பண்ணல. ஓகேவா? ரெண்டாவது கண்டிஷன் அவங்க யூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி உங்களுக்கு என்னவா இருக்கலாம்? a + b + c = 0வா இருக்கலாம். அப்போ பாருங்க a என்னவா இருக்கு? a தான். பிளஸ் b வந்து -b, c வந்து -c ஈக்குவல் டு என்னவா? 0வா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? a - b - c = 0. ஃபைனலாக a மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சிங்கன்னா bc அங்கே கொண்டு போகும்போது a = b + c மாறிடும். இது ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஸோ இது ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி a = b + c. ஓகேவா? ஸோ கான்செப்ட் இதுதான். உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? a³ + b³ + c³ - 3abc 0 வந்துட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னவா இருக்கும்? ஒன்று a + b + c = 0வா இருக்கும் அல்லது a = b = c இருக்கும்.
நான் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சியை வந்து அப்ளை பண்ணி பார்த்தா அந்த ஆப்ஷன்ல எதுவுமே இல்லை. அதனால அதை இவங்க யூஸ் பண்ணல. அவங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0. அதனால பாருங்க ஏ பிளஸ் பி, பிக்கு பதிலாக இங்கே மைனஸ் பி இருக்கிறனால மைனஸ் பி போட்டிருக்கேன். சிக்கு பதிலாக மைனஸ் சி இருக்கிறனால மைனஸ் சி போட்டிருக்கேன். ஓகேவா? ஈக்குவல் டு என்னன்னு வந்துருச்சு? 0ன்னு வந்துருச்சு. கிளியரா புரியுதா? ஓகே. ஸோ ஆன்சர் வந்து ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் சி. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் இஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0? இது நம்ம பார்த்தோம்ல, இந்த இருக்கு பாருங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூபோட வேல்யூ என்னவா தான் இருக்கும்? 3abcயா இருக்கும். இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூபோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்த உடனே டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் போட்டுடலாம். ஆன்சர் என்ன தான்? 3abc தான். டேரெக்டாக இந்த கான்செப்ட் அப்படியே கொஸ்டினாக கேட்டாங்க. புரியுதா? அதே மாதிரி தான். இஃப் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி அப்படின்னு கொடுத்து ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூபோட வேல்யூ என்னன்னு கேட்டாலும் அது என்ன தான்? நமக்கு 3abc தான் போட்டாகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பாருங்க, ஃபைண்ட் 1.6 கியூப் மைனஸ் 0.9 கியூப் மைனஸ் 0.7 கியூப்னு இருக்கு. ஓகேவா? இப்போ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்? (1.6 பவர் 3 பிளஸ் மைனஸ் 0.9 பவர் 3 பிளஸ் மைனஸ் 0.7 பவர் 3 இப்படி எழுதிக்கிறேன். இப்போ இது எப்படி இருக்கு? ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூபோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூபோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்மெட்டில் இது இருக்குதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? 3abcன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? எப்போ நமக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா உங்களுக்கு ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூபோட வேல்யூ என்னவா இருக்கும்? 3abcயா இருக்கும். அப்போ இந்த இடத்துல அவங்க ஏ கியூ பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ 0 வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும். எனக்கு ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? 1.6 இருக்கு. பிளஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்கு? மைனஸ் 0.9 இருக்கு. அண்ட் சிக்கு பதிலாக என்ன இருக்கு? மைனஸ் 0.7 இருக்கு. இதை சால்வ் பண்ண எனக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்க. அப்போ 1.6 மைனஸ் மைனஸ் இது சால்வ் பண்ண எனக்கு என்ன வருது? 0 வருது. அப்போ இந்த கொஸ்டின்ல வந்து எனக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து 0 வரதுனால நான் ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூபை எப்படி எழுதிக்கலாம்? 3abcன்னு எழுதிக்கலாம். அப்போ 3 இன்டூ 1.6 இன்டூ மைனஸ் 0.9 இன்டூ மைனஸ் 0.7. கிளியரா? ஏன்னா எனக்கு என்ன இருக்கு? ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ என்ன வருது? 0 வரதுனால ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூபோட வேல்யூ என்ன எழுதிட்டேன்? 3abcன்னு எழுதிட்டேன். இது ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல பிக்கு பதிலாக மைனஸ்லையும் சிக்கு பதிலாக மைனஸ்லையும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாம் ஈஸியாக. பாருங்க, 3 இன்டூ 1.6 இன்டூ 0.9 இன்டூ 0.7 மூணு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 3.024. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? 3.024. ஸோ நீங்கள் த்ரூ ஆப்ஷனே போகலாம். இப்போ பாருங்கள், இப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஆன்சர் ப்ளஸில் தான் வரப்போகுது. அப்போ எது ஆன்சர் இல்லை? பியும் சியும் ஆன்சர் கிடையாது. பியும் டியும் ஆன்சர் இல்லைங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். அப்படி தானே? பாருங்கள், எனக்கு எப்படினாலும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ மைனஸில் ஆன்சர். அப்போ பியும் டியும் ஆன்சர் இல்லை. ஒன்று ஏயா இருக்கலாம் அல்லது சியா இருக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு மல்டிப்ளை பண்ணும்போது 3 நம்பரில் ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்குது. அப்போ ஆன்சரில் எப்படி இருக்கணும்? 3 இது தள்ளி பாயிண்ட் வச்சிருக்கணும். அப்படி தானே? அப்போது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு 3 இது தள்ளி பாயிண்ட் வச்சிருக்கு. நீங்கள் லாஸ்ட் டிஜிட் கூட செக் பண்ணிக்கலாம். த்ரூ யூனிட் டிஜிட் போனீங்கனாலும் உங்களுக்கு என்ன வரும்? 3 இருக்கு. 3 6 ஆர் 18, 8 9 ஆர் 2ல முடியும், 2 7 ஆர் 14, 4ல முடியணும். எனக்கு அதே நேரத்தில் 3 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்கணும். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆப்ஷன் சி 3.024. ஓகேவா? உங்களுக்கு வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூபோட வேல்யூ என்னது? 3abc. அதே மாதிரி ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சின்னு இருந்தாலும் நீங்கள் இதே ரிசல்ட் தான் எழுதணும். கிளியரா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, இந்த கொஸ்டினில் பாருங்க, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா 3x plus 1 cube plus x minus 3 power 3 plus 4 minus 2x
பவர் 3. அடுத்து வந்து ப்ளஸ் 6 இருக்கா, இதை நான் எப்படி மாடிஃபை பண்ணுறேன்னு பாருங்கள். மைனஸ் போட்டுக்கிறேன், 3 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன், மைனஸ் போட்டிருக்கேன். இந்த 6 கொடுத்துருக்காங்க, நான் 3 மட்டும் தான் எழுதியிருக்கேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா 3x + 1 அப்படியே எழுதியிருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? அடுத்தது அந்த எக்ஸ் மைனஸ் 3 அப்படியே எழுதிக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஓகேவா? அந்த எக்ஸ் மைனஸ் 2 இருக்குல்ல, அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், 2 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். 2 இன்ட்டு 2 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? அப்போ எனக்கு எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருக்கு, அதை நான் 2 மைனஸ் எக்ஸ்ன்னு மாற்றினேன்னா ஒரு மைனஸ் வரும். அந்த மைனஸ்னால எனக்கு இந்த முன்னாடி இருக்கிற ப்ளஸ் வந்து என்னவா மாறிடுச்சு, மைனஸாக மாறிடுச்சு. என்ன மாதிரி கரெக்ட் பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப். சிக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குன்னா 4 மைனஸ் 2x இருக்கு. ஆனால் இவங்க வந்து 3abc ஃபார்மேட்டுக்கு நான் கொண்டு வரதுனால இந்த 6லேருந்து 3 மட்டும் வச்சுக்கிட்டேன். 2 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த எக்ஸ் மைனஸ் 2 கூட மல்டிப்ளை பண்ணும்போது இந்த எக்ஸ் மைனஸ் 2 கூட 2 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 2x மைனஸ் 4ன்னு இருக்கும். ஓகேவா? 2x அதாவது இந்த இருக்குல்ல, இந்த எக்ஸ் மைனஸ் 2 கூட நான் இந்த 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் இந்த எக்ஸ் மைனஸ் 2 என்ன பண்ணியிருக்கேன், 2 மைனஸ் எக்ஸ்ன்னு மாற்றிருக்கேன். இப்போ 2 மைனஸ் எக்ஸ்ன்னு மாற்றும் போது ஒரு மைனஸ் முன்னாடி கிடைக்கும். ஓகேவா? இன்னும் புரியல அப்படின்னா நான் இன்னும் கூட தெளிவாக பண்ணுறேன். ஒரு நிமிஷம் இருங்க, இதை நான் அப்படியே இருக்கட்டும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க, இந்த இடத்துல ப்ளஸ்ஸே இருக்கட்டுமே. 6 இருக்கா, 6 என்ன பண்ணிக்கிறேன், 3ன்னு வச்சுக்கிறேன். 3 மட்டும்தான் இருக்குது, இன்னொரு 2 இருக்குன்னா 3x + 1. அடுத்த எக்ஸ் மைனஸ் 3. அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 2-ஐ வந்து இந்த இடத்துல, ஓகேவா, இந்த எக்ஸ் மைனஸ் 2 கூட மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறேன். அப்போ என்ன ஆகிடும், 2x மைனஸ் 4. புரியுதா? அந்த இடத்துல 6 இருந்தது, அதில் 3-ஐ மட்டும் வச்சுட்டு 2-ஐ அந்த லாஸ்ட் டேர்ம் கூட உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுதுன்னு பாருங்க, 3x + 1 whole power 3 plus x minus 3 the whole power 3 plus 4 minus 2x the whole power 3. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏக்கு பதிலாக 3x + 1 இருக்குது, பிக்கு பதிலாக x மைனஸ் 3 இருக்குது, சிக்கு பதிலாக 4 மைனஸ் 2x இருக்குது. இந்த இடத்துல 3abcயில் 3abc இருக்குது, ஆனால் சி மட்டும் என்ன இருக்குது, இடம் மாறி இருக்குது. எப்படி பாருங்கள், இங்கே 4 மைனஸ் 2x இருக்கா, எனக்கு 2x மைனஸ் 4 இருக்குது. அப்போது இதை தூக்கிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், 4 மைனஸ் 2x போட்டேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி என்ன வந்துடும், மைனஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ 2x மைனஸ் 4-ஐ நான் மைனஸ் ஆஃப் 4 மைனஸ் 2xன்னு எழுதலாம். இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது இங்கே பாருங்கள், இந்த மைனஸை நான் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம். அப்போ மைனஸ் 3 இன்ட்டு 3x + 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு 4 மைனஸ் 2x இப்படி கொண்டு வந்துடலாம். கிளியரா? இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது பாருங்கள், a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூப் மைனஸ் 3abc. கொஸ்டின் படி அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, இதோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. இதில் எழுத மறந்துட்டேன். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு 0. எனக்கு a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூப் மைனஸ் 3abc ஈக்குவல் டு 0ன்னு இருந்ததுன்னா இதில் வந்து எனக்கு எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூப் மைனஸ் 3abc ஈக்குவல் டு 0னா எனக்கு 2 கண்டிஷன் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் எடுத்துக்கிறேன். அப்போ இப்படி இருக்குன்னா கண்டிப்பாக என்னவா இருக்கும், இது வந்து a, இது b, இது c. இப்போ கண்டிப்பாக எனக்கு a ப்ளஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு 0ன்னு இருந்தால் தான் இவங்க சொன்ன இந்த ரிசல்ட் எனக்கு கிடைக்கும். அப்போ a என்ன இருக்கு, 3x + 1 plus x minus 3 plus 4 minus 2x. இதோட வேல்யூ என்னவா தான் இருக்கும், 0-வா தான் இருக்கும். ஏன்னா எனக்கு a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூப் மைனஸ் 3abc 0 ஆகிட்டு. அப்போ கண்டிப்பாக a ப்ளஸ் b ப்ளஸ் சியோட வேல்யூ என்னவா தான் இருக்கும், 0-வா தான் இருக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். பாருங்கள், 3x ஒரு x, அப்புறம் 4x, 4x மைனஸ் 2xன்னா என்ன வரும், 2x இருக்குது. அப்புறம் 1 மைனஸ் 3னா மைனஸ் 2, மைனஸ் 2 ப்ளஸ் 4னா minus 2 plus 4 na plus 2. இப்போ 2x plus 2 equal to 0. இதை simplify பண்ணோம்னா minus 2 by 2. ஸோ கொஷினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு minus 1. இப்போ கொஷினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு minus 1 கிடைச்சிருது. கிளியரா? ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஷின். இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் தான். ஓகேங்களா? சேம் கொஸ்டின் தான். நமக்கு அந்த a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூப் ஃபார்மேட்டுக்கு அதை மாற்றி எழுதணும். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏக்கு பதிலாக என்ன இருக்கு, 4x மைனஸ் 5. ஓகே, பிரச்சனை இல்லை. a கியூபு, பிக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 2 தான் ஹோல் கியூப் இருக்குது. சிக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
27 வெளியே இருக்கா? அப்போ 27ங்கிறது என்னது? 3 கியூப். அப்போ நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. இதை வந்து உள்ள கொண்டு போயிடலாம். ஓகேவா? 27 என்னது? 3 கியூப் தானே நமக்கு 27. இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, இருக்கா இந்த 27 தான். இந்த 27 வந்து எப்படி எழுதிக்கலாம்? 3 பவர் 3ன்னு எழுதிக்கலாமா? அப்போ இந்த ஹோல் டேர்மையும் நான் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த பவர் 3 இங்கேயும் 3 பவர் 3 இருக்கு. இங்கே 2x மைனஸ் 5 பவர் 3 இருக்கு. அப்போ இதை மட்டும் பாருங்க எப்படி எழுதுறேன்னா 3 இன்டூ இதுக்கு ஹோல் பவர் 3 போட்டுக்கலாம். புரியுதா? 3 பவர் 3 இருக்கு. 2x மைனஸ் 5 பவர் 3 இருக்கு. அப்போ 3 இன்டூ 2x மைனஸ் 5 த ஹோல் பவர் 3. இப்போ இந்த 3 உள்ள போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? 6x மைனஸ் 15 ஹோல் பவர் 3. புரியுதா? 27 2x மைனஸ் 5 ஹோல் பவர் 3 எப்படி எழுதிக்கலாம்? 6x மைனஸ் 15 ஹோல் பவர் 3ன்னு எழுதிக்கலாம். இப்போ அதை அப்படியே நான் இங்கே எழுதிக்கிறேன். 6x மைனஸ் 15 ஹோல் பவர் 3 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 9 கொடுத்துருக்காங்களா? ஸோ நான் 3யை மட்டும் வச்சுக்கிறேன். 3யை வச்சுட்டு 4x மைனஸ் 5 அடுத்த x மைனஸ் 2 இந்த 3யை இந்த லாஸ்ட் டேர்ம் இந்த 2x மைனஸ் 5 கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ இந்த 3யை நான் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? 6x மைனஸ் 15. இப்போ பாருங்க எனக்கு அவங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக கொடுத்துருந்தாலும் எனக்கு இது என்ன ஃபார்மேட்க்கு வந்துருச்சு? a கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abc. கரெக்டாக வந்துருச்சா? ஓகே. அப்போ a கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abcன்னு இருக்குதுன்னா கண்டிப்பாக எனக்கு என்னவா இருக்கும்? a ப்ளஸ் பி ப்ளஸ் சி த வேல்யூ a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு எனக்கு என்ன இருக்கும்? 0வா இருக்கும். இப்போ ஏயோட வேல்யூ என்ன? 4x ப்ளஸ் 5. லாஸ்ட் கொஸ்டினே மாதிரியே தான் இதுவும். பியோட வேல்யூ வந்து எக்ஸ் மைனஸ் 2. சியோட வேல்யூ வந்து 6x மைனஸ் 50. இதோட வேல்யூ எனக்கு என்னவா தான் இருக்கும்? 0வா தான் இருக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடைச்சோம். பாருங்க 4x 5x அப்போ 11x கிடைக்குது. 5 மைனஸ் 2னா 3 3 மைனஸ் 15னா மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் 12 அங்கே போச்சுதுன்னா ப்ளஸ் 12 மாறிடும். 12 பை 11 எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 12 பை 11 கிடைக்குது. இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா அவங்க 5 7 ஓகே கரெக்டாக. ஓ சாரி ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. இந்த இடத்துல +5 இல்ல -5. ஸோ ஒரு சின்ன கரெக்ஷன். ஓகேவா? இப்போ போட்டேன். இது வந்து 4x -5. அப்போ ஆட் பண்ணும்போது 4x ப்ளஸ் ஒரு x ப்ளஸ் 6xனா ஸோ ஓகே 11x இதில் சேஞ்ச் இல்லை. இப்போ -5 -15னா -20 -22 ஈக்குவல் டு 0. இப்போ 11x ஈக்குவல் டு 22 பை 11. ஸோ இப்போ x ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்குதுன்னா 2 கிடைக்குது. இவங்க கேட்டது என்ன? x ப்ளஸ் 3/2 கேட்குறாங்க. சரியா? அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு 2னா எக்ஸுக்கு பதிலாக நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 2 ப்ளஸ் 3/2 எவ்வளோ கிடைக்கும்? 2 ப்ளஸ் 3/2னா 2 2 சார் 4 7/2. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 7/2. கிளியரா? ஓகே நெக்ஸ்ட் இதுக்கு பாருங்க இதுவும் சேம் தான். சிஜிஎல் டயர் 2ல கேட்ட கொஸ்டின். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்ல. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் டேரெக்டாக அப்படியே எழுதுறேன் பாருங்க. இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குன்னா 8 இருக்கு. ஸோ இப்போ 8 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 கியூப்னு எழுதிக்கலாமா? பாருங்க லாஸ்ட் கொஸ்டினில் பண்ண மாதிரியே இதை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த 8 தூக்கிட்டு என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்? 2 பவர் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா அந்த டேர்ம் மட்டும் மாற்றி எழுதுறேன் பாருங்க. 2 இன்டூ 3x மைனஸ் 4 த ஹோல் பவர் 3ன்னு மாறிடும். இப்போ 2 நீங்கள் உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 6x மைனஸ் 8 ஹோல் பவர் 3. ஸோ இதை வச்சு இப்போ நான் வந்து கொடுத்துருக்கிறத மாற்றி எழுத போகிறேன். பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? 5x ப்ளஸ் 1 ஹோல் பவர் 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் பவர் 3. அடுத்து என்ன எழுதிக்கலாம்? அதை 6x மைனஸ் 8 ஹோல் பவர் 3 ஈக்குவல் டு 3abc தானே வரணும். ஸோ அங்கே 6 இருக்கிறனால 3யை மட்டும் வச்சுருக்கிறேன். ஒரு 2 இருக்குது. 5x ப்ளஸ் 1 x மைனஸ் 3 அந்த 2வை இந்த லாஸ்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். இப்போ என்ன வரும்? 6x
மைனஸ் 8. அப்போ கரெக்டாக வந்துருச்சா? ஏ கியூ ப்ளஸ் பி கியூ ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abcக்கு வந்துருச்சு. இப்போ கண்டிப்பாக எனக்கு என்னவா இருக்கும்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு என்ன தான்? 0 தான். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸ் கிடச்சிரும். 5x 6x அப்போ 12x கிடைக்குது. இங்கே ஆட் பண்ணால் 1 மைனஸ் 3னா -2 -2 -8னா -10 ஈக்குவல் டு 0. எனக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 10/12. கேன்சல் பண்ணால் 5/6. ஆப்ஷன் ஏ நமக்கு 5/6 ஆன்சராக கிடைக்கும். கிளியரா? கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 5/6. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, சரி, இந்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் சேம் பேட்டர்ன் கொஸ்டின் தான், அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ். அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. சேம் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு அவங்க என்ன கேட்குறாங்க? 2x + 1 கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிளியராக புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்த்த கொஸ்டின் எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நமக்கு அந்த ஏ கியூ ப்ளஸ் பி கியூ ப்ளஸ் சி கியூ -3abc ஃபார்மல் கொஸ்டின் வந்து ஓவர். நமக்கு இதுக்கு அடுத்த கிளாஸில் வந்து நம்ம வேற ஒரு கான்செப்ட் அல்ஜிப்ரால பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.